அன்பானவர்களே, கொடுமையாக இருக்குது பாருங்கள். தாங்க முடியலைங்க. இதுக்கு முருகானந்தம் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆமாங்க, கோவில் பூமிங்க. கோவில் பூமியில் எத்தனை கருவேல மரங்கள், எத்தனை வேப்ப மரங்கள், நானே எத்தனை முறை இந்த பகுதியில் பயணம் பண்ணுறப்ப பார்த்துருக்கேன். அத்தனை கருவேல மரத்தையும் காணுங்க. இங்கே பாருங்கள், வெட்டினது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த அப்படியே கருக்கி அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். அடாடாடாடாடா, எப்படி இதுக்குள்ளே ஒரு வண்டி நுழைய முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மரங்களாக சூழ்ந்திருந்த இடங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி. இங்கே பாருங்கள், இந்த கிளையெல்லாம் எதுக்குங்க வெட்டுறாங்க? இந்த கிளை இங்கே இல்லாமல் அப்புறம் என்ன அமெரிக்காவிலே இருக்கும்? இந்த கிளை இந்த இடத்துல பறந்து வராமல் அப்புறம் எங்கே வரும்? என்ன ஒரு அநியாயம் இது! அங்கே பாருங்கள், அடடா, வெள்ளை வேலை மரத்தோட கிளை கூட அடாடாடா, அப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது என்ன நடக்குது இங்கே? அங்கே பாருங்கள், அடாடா, இங்கே பாருங்கள், வெட்டப்பட்டது பாருங்கள். இதில் சாலை வேறு. என்ன நினச்சி இவங்க பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இங்கே குழி வெட்டானா அங்கே மரத்துக்கு என்னங்க வேலை, அந்த மரத்துக்கு என்ன வேலைங்க? அந்த மரத்தை எதுக்கு வெட்டணும்? அங்கே என்ன தேவை இருக்குது? அங்கே பாருங்கள். அன்பானவர்களே, இந்த அநியாயம் கொடூரம் நடந்தது. இது ஒரு பெரிய மரணம், பெரிய படுகொலைன்னு நான் சொல்லுவேன். இது மனிதர்களை கொண்டாதான் படுகொலை இல்லை. செங்கிஸ்கானாவது வாயிருக்கவனை தான் கொன்னான். இந்த ஈவோ அம்மா, கைத்தமலை ஈவோ, கோவில் ஈவோ, வாயில்லாமல் போனாலும் இந்த சமுதாயத்துக்கு வாரி வழங்கிய அந்த மரங்களை வெட்டி சம்பாதிக்க வேண்டிய அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அப்படி என்ன வந்தது? ரத்தம் கொதிக்குது. இந்த அம்மாவுக்கெல்லாம் சஸ்பென்ஷன் இல்லை, இவங்களுடைய மொத்த சொத்தையும் பறிமுதல் செய்யணும். இது ஊர் பொதுமக்கள் சார்பாக இல்லை, ஊர் பொதுமக்கள் சார்பாக மட்டுமில்லை, மொத்த இயற்கை ஆர்வலர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப வேதனையாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த அம்மா இந்த பகுதியில் நாயை சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். இது வெட்டுறப்போ பார்க்க ஊர் மக்கள்கிட்ட பசப்பி அவங்கள இதுக்குள்ளே பாவம், அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், அவங்களுக்குன்னு பெரிய ஒரு அறிவு கிடையாது. அவங்களுக்கு தெரியாமையே நிறைய பேருக்கு இங்கே வெட்டினதே தெரியாதுங்க. இந்த பகுதியில் மரத்தை வெட்டினது கூட தெரியாது. ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. என்னதான் நடக்குது இந்த நாட்டில்? ஏன் சார் இந்த பகுதியில் மழையே பெய்யறது இல்லைங்க சார்? சுத்தமாக மழையே பெய்யறது இல்லைங்க. மழை எப்போவா தான் பெய்யும். இப்படி இருக்கிற மரத்தையும் வெட்டியாச்சுன்னா அப்புறம் என்ன தான் பெய்யுங்க? அப்படி இந்த மரத்தை வெட்ட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன தேவை வந்தது? கைத்தமிழ முருகன் என்ன காசு இல்லாமல் என்ன ரோட்டியாக தெரிகிறாரு? அப்படி வெட்ட வேண்டியது இருந்தாலும் ஊர் பொதுமக்களுடைய அனுமதி வாங்கிட்டு ஊர் பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு வாங்கணுமா இல்லையா? அப்போ அரசாங்கம் வெட்ட சொல்லிச்சா? அரசாங்கம் தான் அப்போ ஆர்டர் போட்டு எல்லா மரத்தையும் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லிச்சா? அது என்ன? ஏன் சார் வெள்ளவேலா மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டுவதற்கு தடை இருக்கிறது, அந்த மரத்தை தொடக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லா மரங்களும் கையில்லாமல் காலில்லாமல் ஊனமாக இருக்கிற ஒரு மனுஷனை மாதிரி தெரியல. இங்கே பாருங்கள், ஊர் பொதுமக்கள் பாருங்கள். இவங்க இப்போது அந்த பாதையை கொடுத்ததே 14 ஏக்கரா கொடுத்ததே இந்த ஊர் பொதுமக்களோட முன்னோர்கள் தாங்க. அதில் ஒரு ஓரத்தில் நடக்கிறதுக்கு 5 தலைக்கட்டுகளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த தடத்தை ஒரு கோர்ட் ஆர்டர் அடையாளம் காமிச்சு அந்த தடத்தை அடைக்கிறதுக்கு வேலி போட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த ஈவோ என்ன பண்ணணும்? ஊர் பொதுமக்கள்கிட்ட கருத்தை கேட்டு ஊர் பொதுமக்கள எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி தடத்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் சார்பாக பேசுறதுக்கு தான் ஈவோவை தவிர அரசாங்கத்தின் ஆர்டர்களை செயல்படுத்துறதுக்கான ஈவோ என்னத்துக்கு? இது என்ன கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கைக்கூலி மாதிரியான வேலை? இது என்ன எட்டப்பன் வேலை? வெக்கமாக இருக்குது. அதாவது இந்து சமய பற்றாளர்கள் அத்தனை பேருமே வெட்கவும் வேதனையும் அடைய வேண்டிய மோசமான தருணம் இது. ரொம்ப வேதனையாக இருக்குங்க. பாருங்கள், அடடடா, பாருங்கள் எப்படி வெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். குற்றுயிரும் கொலையுருமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க பொம்பளை ஆம்பளை, அவங்க குழந்தையெல்லாம் அப்படி வெட்டி போட்டால் அவங்க அப்படி சந்தோஷமாக இருப்பாங்களா? மனுஷன் வேண்டாம், ஒரு மனித தன்மை வேண்டாம். இவங்கெல்லாம் மிருக ஜாதிகள். என்னத்துக்கு இவங்கெல்லாம் வேலைக்கு வராங்கன்னு தெரியல. இவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். என்ன நடக்கவோ தெரியாது. இந்து அறநிலைத்துறை இந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாவிட்டால் ஹைகோர்ட்டிலே நாங்கள் கேஸ் போடுவோம். ஊர் பொதுமக்கள் சார்பாக ஹைகோர்ட் மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் போவோம். விடுறதா இல்லை. இந்த மரத்தை ஏன் வெட்டினாங்க, அதுக்கு என்ன பதில், என்ன காரணத்துக்காக வெட்டினாங்க, ஏன் வெட்டினாங்க, காசு எங்கே போச்சு, எத்தனை காசு வந்தது, இது எல்லாத்தையும் பதிலை சொல்லி அந்த அம்மா தன்னுடைய தரப்பை நிரூபிக்காத வரையில் அந்த அம்மா இந்த பகுதியிலே வேலை செய்வதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அரசாங்கம் உடனடியாக இது விட்டையும் பாருங்கள். பொதுமக்கள் பாருங்கள் எவ்வளோ கோபமாக இருக்காங்க பாருங்கள். பொதுமக்கள் அவங்கள பேட்டி எடுக்கிறேன். அவங்க இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை விடக்கூடாது.
கைத்தமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம்பாளையம் பகுதியை சேர்ந்த அந்த கிராம மக்கள் இப்போது இந்த போராட்டத்தில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஒரு விஷயம் அண்ணா சொல்லுங்கள், கருத்தை சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பகுதியில் இந்த மரமெல்லாம் முதல்ல இந்த மரமெல்லாம் இருந்தது, மரமெல்லாம் என்ன ஆச்சுங்க, எல்லாம் எரிச்சிருக்காங்க. வாங்க அண்ணா சொல்லுங்க, நான் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, அதில் யாரை கேட்டானே இருக்கிறத சொல்லுங்க, இருக்கிறத சொல்லுங்க சாமிங்களா. ஒன்னைங்க அண்ணா வெட்டுறப்ப என்ன பண்ணீங்க, எங்கே போனீங்க? அரசு வந்து வெட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க. மரம் வந்து அதாவது பயனில்லாத மரத்தை வெட்டலாம், கருவேல மரத்தை வெட்டுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 300 வேலை செய்யறாங்க விட்டுருந்தோங்க. 10 மரம் எல்லாமே பிடிக்கும். ஏன் சார் கருவேல மரத்தை வெட்டுறதுக்கு அரசாங்கமே வந்து தடை போட்டிருக்குதுங்க. இங்கே சுத்தம் பண்ணி வேலை செய்யணும் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மரம் வெட்டுறதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லை. அது டெண்டர் விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நோட்டீஸ் டெண்டர் விட்டுருக்க சொன்ன டெண்டர் நோட்டீஸே உங்களை கண்ணில் காமிக்கல. ஏன்னா நாங்கள் ஊர் பகுதிகளுக்கு வந்திருக்குங்க. ஏன்னா குத்தைக்கூடையில் வந்துட்டு தான் இருக்குது நோட்டீஸ். நாங்கள் டெண்டர் இது எடுத்துட்டு பார்த்துருக்கீங்க. நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்போ மரம் முழுங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு டெண்டருக்கு நோட்டீஸ் தான் வரலைங்க. இப்போ இதை தாண்டி இப்போ எந்த பிரச்சனைக்கா இப்போ எல்லாம் இங்கே வந்து நின்றுருக்கோம் நம்ம? தடை பிரச்சனை. பொதுமக்களுக்கு இதுதான் மெயின் தடமைங்க. இது 2 ஊருக்கான இது 2 பிரிச்சிருங்க. மெயின் தடமே இதுதாங்க. ஆம்புலன்ஸ் ஏதோ அவசரம் இது போறனால இது மெயின் தடங்க. ஆனா இப்போ அதவே இப்போ வந்து கம்பி வேலி போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோயில் இடம் அப்படின்னு கோயில் எல்லாம் பொதுவானது தானே, அப்புறம் நாங்களுக்கு சேர்ந்ததானே சொல்றோம். நீங்க கொடுத்ததானாமா? உங்க முன்னோர்கள் கொடுத்ததா? அது கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனையை சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கிட்ட இந்த மதம் சொல்லணும் இல்லைங்களாக்கா? இவங்க தான் சொல்லி இப்படியான விஷயங்கள் சொல்லி எழுதி கொடுத்தா எங்களுக்கு போகிறக்கே வழி இல்லாத கம்பி வேலி போட்டால் நாங்கள் எப்படி போகிறது வர்றது? ரேஷன் கடைக்கு போகணும், தண்ணி பைப் போகுது, தண்ணி பைப் வேறு கீழே போகுது. இதில் நல்ல தண்ணி பைப்பே அடியில் போகுது. என்னங்க அப்போல்லாம் அப்போயே நிறுத்தலப்பா அவங்க அதையே நல்ல தண்ணி போய் போக விட்டுறக்கூடாதுல்ல. ஓ அப்போ அவங்களுக்கு வேலி போட்டு பூட்டிட்டா எப்படி போய் சரி பண்ணுறது தண்ணி குடி தண்ணிக்கு என்ன நியாயமான விஷயம். அன்பானவர்களே, இதுக்கு மேலே இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது. முதல்ல மரத்துக்கு பதில் சொல்லணும். வெட்டப்பட்ட மரங்களுடைய மதிப்பு பல கோடி. இப்போது இந்த பல கோடியை யார் சாப்பிட்டது? முதல்ல அந்த கேள்விக்கான பதில் வேணும். அது வந்து இந்த இயற்கையை அழிச்சு போட்டு அப்படி என்ன இங்கே கார்டன் வெடி கிடக்கு. இதுக்கு பேரே பாருங்கள் நந்தவனமாமா. இங்கே நந்தவனத்துக்கான நொந்த மனமாக தான் இருக்குது. எல்லாம் கையுடஞ்சு காலடைஞ்சு கிடக்கு எல்லா மரங்களும். மர கிளைகளை கூட வெற்ற அளவுக்கு கொடூரம் என்ன வந்தது அவங்க மனசில். அப்போ இப்படிப்பட்ட ஈவோ வந்து என்ன தர்ம சிந்தனை இருக்கும்? இப்படிப்பட்ட ஈவோக்கள் எல்லாம் நிர்வாகிகளை ஏன் கோயிலுக்கு போடுறீங்க? அறம் சாராதவர்களை ஏன் கோயிலுக்கு போடுறீங்க? அறமே தெரியாதவங்களெல்லாம் நிர்வாகியாரையே ஏன் போடுறீங்க? படித்தா நிர்வாகியார் ஆயிட முடியுமா? முதல்ல மனசில் கருணை வேணும். ஒரு கோவில் நிர்வாகம் அங்கே அரங்காவலர்னா முதல்ல அவங்க மனசில் கருணை வேணும். அதுவே இல்லை. இவங்களெல்லாம் போட்டு எல்லா கோயிலும் இப்படி தான், எங்கள் பூண்டியிலையும் இப்படி தான் ஈவோ போட்டு அந்தம்மா மனசில் ஈரமே இல்லை, கருணையே இல்லை, இந்தம்மா மனசில் ஈரமே இல்லை, கருணை இல்லை. அப்போ இவங்களே எப்படின்னா மொத்த ஈவோக்கள் எல்லாருமே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு பொதுமக்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாத ஒரு காலத்திலும் ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணத்தை தயவுசெய்து இன்றைய அரசாங்கம் தயவுசெய்து முன்வைக்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்கு மேலேயும் இதை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா அப்புறம் அது என்ன விளைவை தருங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம். நல்லதே விரும்பும் முருகானந்தன். பாருங்கள், அந்த ஈஓ அம்மா பாருங்கள் எத்தனை விளக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த விளக்கத்தை அவங்க போய் கலெக்டர்கிட்டையும் ஜாயின்ட் கமிஷனையும் சொல்லி மக்கள் பிரச்சனைகளை வந்து சொல்ல விட்டு போட்டு நம்மக்கிட்ட வந்து நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கொடுமையடாது. கைத்தமலை ஊத்துக்குழி அருகே இருக்கக்கூடிய கைத்தமலை.